సేవ్యమాన పావనాంగ్రి పంకజం వ్యాళయజ్ఞ సూత్రమిందు శేఖరం కృపాకరం నారదాది యోగి వృందవం దిటం దిగంబరం కాశికాపురాదినాథ కాళ భైరవం భజే. நம்ம வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நாம இது பிறப்பு இறப்புன்றது எப்படின்னா, நாம இப்போ ராத்திரி போய் உறங்கிடுறோம், உறங்குற மாதிரி தான் இறப்பு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நாம் எழறோம். ஸோ அது எழற மாதிரி தான் பிறப்புங்கிறாரு. ஸோ இது அவர் எப்படி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்போ உறங்குறவன் யாரு, அதாவது உறங்குறவன் யாரு, எழறவன் யாரு, இல்லை இறக்குறவன் யாரு, பிறக்கிறவன் யாரு. ஸோ இப்போ நாம் இதை பார்க்கும்போது, உறங்குதல் அப்படின்ற போது நாம் என்ன பண்ணுறோம், நாம் படுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் நாம் உறங்கிடுறோம், அதுக்கப்புறம் நாம் காணாமல் போயிடுறோம். ஸோ இப்போ என்னன்னா, மனம் உறங்கிடுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நாம் எழறோம், மனம் முழிக்குது, மனம் முழிச்ச உடனே நமக்கு உணர்வு நிலை வருது, அதுக்கப்புறம் நாம் இந்த உலகத்தில் இயங்குறோம். அப்போன்னா இறக்கிறது யாரு, பிறக்கிறது யாருன்னா, மனசு தான் இறக்குது, மனசு தான் பிறக்குது. ஸோ இப்போ நாம் அப்படின்னா, இறப்பு அப்படின்னும் போது என்னன்னா, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அதுக்கப்புறம் முழிக்கிறதே இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிளில் நாம் ஏன் வரோம் அப்படின்னா, அது கர்ம வினை அப்படிங்கிறாங்க. ஸோ பல ஜென்மமாக நம்ம கர்ம வினையை, அதாவது நல்வினை தீவினை. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னென்னா, நல்வினை தீவினை அப்படின்ற 2 வினைகள் இருக்கிறதுனால தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கோம், இந்த உலகத்தில் இயங்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 வினைகளும் நாம் துறந்துட்டோம், அதாவது 2 வினைகளும் கழிஞ்சிருக்குன்னா நமக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அதாவது மனம்ன்றது ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ நாம் பிறப்பு இறப்புன்ற உலகத்தில் இல்லாத ஆள் தான் நம்ம. ஸோ நம்ம நிரந்தரமானவர்கள், நமக்கு பிறப்பு இறப்புன்றது கிடையாது. நாம் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, நாம் சும்மா இருக்கிற சுத்த அறிவு, எல்லாத்தையும் பார்க்குற சுத்த அறிவு. ஸோ இந்த அறிவுக்கு இந்த பிறப்பு இறப்பு, இந்த உலகம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நாம் இதில் வர்றதுக்கு காரணம் அந்த கர்ம வினை. அந்த கர்ம வினையை நாம் எப்படி தீர்க்கலாம், அந்த அக்கௌண்ட்டை காலி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு 2 மகான்கள் ரொம்ப அருமையான ஒரு ஈஸியான முறையை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒன்று ரமணர் என்ன சொல்கிறாருன்னா, நான் யாருன்ற ஒரு கேள்வியை கேளு. அப்போ நீ பதிலை தேடாத, கேளு. அப்போ நீ என்ன ஆவேன்னா, இந்த உடம்பை பார்ப்ப, இந்த மனசையும் பார்ப்ப, அதுக்கப்புறம் நீ உள்ளே போய் அந்த நான்ற அந்த உணர்வு நிலையில் உன்னை கொண்டு போய் நிறுத்தும். அதுதான் முதல். ஸோ அதுக்கப்புறம் நீ அந்த உணர்வு நிலையிலே பழகி 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 அப்போ என்ன ஆகும்னா, அந்த உணர்வு நிலையை கடந்து நீ சுத்தமான ஒரு கான்ஷியஸ், அதாவது நீ தன்மையில் இருப்ப. அப்படிதான் ரமணர் திருவண்ணாமலையில் அவருடைய வாழ்நாள் முழுசும் அங்கே அந்த நிலையிலே இருந்தார். வந்தவங்களுக்கெல்லாம் அவர் அதை சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் சிவானந்த பரமஹம்சர்னு வடகரையில் இன்னொரு பெரிய மகான், அவர் சித்த வித்தை அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் எப்படின்னா, ரமணர் டைரெக்டாக நீ கேள்வி கேளு, நீ பார்க்கறவனாக அந்த உணர்வு நிலைக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இவர் வந்து ஒரு மாணவனுக்கு, ஒரு பள்ளி மாணவனுக்கு ஒரு வகுப்பு நடத்துகிற மாதிரி ஒரு 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 ஸ்ட்ரக்சரல் ஒரு ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, நாம வந்து எல்லாரும் ஈஸ்வரன். ஈஸ்வரன்றது வந்து எந்த தன்மையும் இல்லாத ஒரு பரம்பொருள், அதாவது பரவெளி. ஸோ அந்த பரவெளி வந்து இருந்து கொஞ்சம் இறங்கி நாம் வந்து ஜீவன் அப்படின்ற இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். அந்த ஜீவன் வந்து அதுவும் ஒரு உணர்வு நிலையில் மனமாகி, மனம் அகங்காரமாகி, அகங்காரம் வந்து இந்த உடம்பை படைச்சு, இந்த உடம்பு மூலமாக இந்த உலகத்தை படைச்சு, இந்த மாதிரி உலகத்தில் வந்து நாம் இயங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, நாம் வந்து ஈஸ்வரன்னா தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இப்போ இந்த உலகத்தில் நம்ம படிநிலையில் கீழே இறங்கி 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 நாம் அந்த ஜீவ சக்தியை வந்து விரயம், ஐம்புலன்கள் வழியாக விரயம் பண்ணி நாம் வந்து கடைசியில் எல்லாமே விரயமாகி இறக்கும் நிலையில் வந்துடுறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்த உலகத்துக்கு இறக்கிறதுக்காக வரலை, நீ வந்து இந்த பிறப்பு இறப்பு அப்படின்ற இந்த ஒரு சைக்கிள்லேருந்து விடுதலை அடைவதற்காக, பிறவா தன்மையை அடைவதற்காக தான் வந்திருக்க. ஸோ அதனால் பிறப்பதற்காக, அதாவது பிறப்பு இல்லாத வாழ்க்கையை வந்து நீ தேடிக்கணும் அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய ஜீவசக்தி, அதாவது அந்த ஜீவனுடைய சக்தி இந்த ஐம்புலன்கள் வழியாக விரயமாயிட்டு இருக்கிறத நீ வந்து தடுத்து நிறுத்தி உள்முகமாக செலுத்தணும். அதுக்காக வந்து சித்த வித்தைன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் வந்து என்ன பண்ணணும்னா, மூச்சை வந்து மூக்கு வழியாக இழுக்காமல் தொண்டைக்கு மேலே, அந்த அண்ணாக்குக்கு மேலே ஒரு சுழுமுனைன்னு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 3 நாடிகள் சொல்கிறாங்கல்ல, அதாவது இடகலை, பிங்களை, சுழுமுனை, அதாவது நடுநாடி. ஸோ அந்த நடுநாடியில் நம்ம வந்து மூச்சை இழுத்து 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 விட்டு அந்த சுழுமுனையை நாம் வந்து சுழற்றி 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 அதுக்கு மேலே வந்து ஒரு கதவு இருக்குது, அதாவது சுழுமுனை கதவு. அதை திறக்கும்போது அங்கே வந்து ஜீவனானது இருக்குது, ஒளி வடிவத்தில் இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணோம்னா, இந்த விரயமாகிற ஜீவசக்தி எல்லாம் ஒன்றா சேர்த்தி அந்த மூச்சு மேலும் கீழுமா இழுத்து ஒரே கதியாக இழுத்து, அதுக்கப்புறம் அந்த ஜீவனோட சேர்த்து அந்த ஜீவன் வந்து ஈஸ்வரனோட ஐக்கியமாகி, அதுக்கப்புறம் நாம் ஒடுங்கி நாம் வந்து பிறவா தன்மையை, அதாவது இரவா தன்மையை நம்ம வந்து அடைகிறோம். ஸோ அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்கிறாரு, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். இப்போ நாம் வந்து அடங்காமல் எல்லா ஐம்புலங்களையும் என்கேஜ் பண்ணிவிட்டு அதில் நாம் சக்தியை விரயமாக்குறோம். அது வந்து நமக்கு என்ன ஆகுது, அது ஒரு இருளில் கொண்டு போய் சேர்க்குது. அதாவது அடங்காமை 6 இருள், அதாவது இருள் வந்து இருட்டான இருளில் கொண்டு போய் சேர்த்துருது. நம்மளை வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்மளை மாட்டி விட்டுருது. ஆனால் அடக்கம், நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஐம்புலங்களையும் அடக்கி ஜீவசக்தியை வந்து ஜீவனோட சேர்த்து ஈஸ்வரனோட நம்ம சேர்க்கும்போது நம்மளை வந்து அடக்கம் அமரருள் வைக்கும், அதாவது அமரத்தன்மையே நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம வந்து அமரர்கள், நாமெல்லாம் வந்து சாகிறதுக்காக பிறக்கலை, நாம் வந்து அந்த அமரத்துவத்தை அடையிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஸோ இதுதான் எல்லா மகான்களும் சொல்கிறாங்க, எல்லா சாஸ்திரங்களும் உபநிஷத்துகளும் அதுதான் சொல்லுது. நீ வந்து இந்த உடம்பு இல்லை, நீ மனமில்லை, நீ வந்து யார், நீ வந்து ஆன்மா. ஸோ நீ ஒரு ஆன்மா, நீ ஒரு உணர்வு நிலை. ஸோ அந்த உணர்வு நிலைக்கு வந்து இந்த உடம்போ மனசோ எதுவுமே தேவையில்லை. நாம் அந்த இருப்பு வந்து நிரந்தரம். ஸோ அந்த இருப்பை நாம் வந்து கவனித்தோன்னா நாம் வந்து எப்பயுமே மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள். இது எல்லாரும் வந்து அடையணுன்றது தான் எல்லா மகான்களுடைய ஆசை.
அது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். சரி, நாங்கள் இப்போது வாசி யோகம் பண்ணுறோம். ஸோ அந்த வாசி யோகத்தில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த உயிர் ஆற்றல், அது உயிர் காந்த ஆற்றலை வந்து பண்ணும்போது பெருகும். ஸோ இப்போ இந்த குகை மாதிரி அமைப்பு வந்து முதல்ல வந்து நமக்கு அந்த உயிர் காந்த ஆற்றல் வந்து பெருகி அது வந்து அலை அலையாக வெளியே போகும்போது, இந்த குகையில் நம்ம பண்ணும்போது இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த குகையே வந்து அதை பிரதிபலிக்குது. ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, அது திரும்பி அந்த ஆற்றல் திரும்பி வரும்போது நமக்கு இன்னும் அந்த ஆற்றல் வந்து செறிவூட்டப்படுது, பெருகுது, செறிவூட்டது, சீராகுது. அப்போ வந்து நம்மளுடைய பயிற்சி இன்னும் நல்லா இருக்கும், நல்லா அருமையாக இருக்கும். ஸோ அதனால் முதல்ல வந்து இந்த மாதிரி குகை மாதிரி இது வந்து குகை தான் வேணும்னு இல்லை, ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ அதனால் நாங்கள் இங்கே இந்த குகையில் பண்ணுறோம். நல்லா அருமையாக இருக்குது. இது பெண்ணாடத்தில் அரண்மனை பள்ளம், இந்த மடம் பக்கத்தில் அரண்மனை பள்ளத்தில் இந்த குகை அமைஞ்சிருக்கு, நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் இங்கே வருவோம், மணிக்கணக்காக உட்காந்து அப்படியே கரைஞ்சிருவோம். நாங்கள் குகையாயிருவோம்.